ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான போஸ்ட் அனலைஸ் தான். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிது. எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் பார்த்துப்போம். பேங்க் நிஃப்டியில் நம்ம மார்க்கெட் நேற்றைய மார்க்கெட்டு ஃப்ரைடே அன்றைக்கி 57 க்ளோஸ் ஆச்சு இல்லையா? ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம இதுவரையும் வெயிட் பண்ணியிருப்போம். ஆனால் அது கரெக்டாக அதே இடத்துல ஓப்பன் ஆகி நல்லா மேலே போச்சு. ஸோ நம்மளோட ட்ரேட் எங்கேருந்து கிடைக்குன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேண்டில் நம்ம எப்பயுமே அவாய்ட் பண்ணிடுவோம். செகண்ட் கேண்டில் க்ளோசிங் எங்கன்னா 57,860. ஸோ 57,860 கால் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்துப்போம். இதெல்லாம் நம்ம போட்ட கோடு, ஸோ இதெல்லாம் டிலீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரேட் நம்மளோட கால் சைடில் நம்மளோட கான்செப்டே மார்க்கெட் ஒரு க்ரீன் கேண்டில்லேருந்து ரீடெஸ்ட் அதே இடத்துக்கு வரும்போது நம்ம ட்ரேட் எக்ஸிட் பண்ணுவோம். அதே போல் மார்க்கெட் என்னன்னா ப்ரீவியஸ் க்ளோஸு சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்துப்போம். ஏன்னா மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சிச்சு இல்லையா? ஸோ இதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இதில் இருந்து மார்க்கெட் அகைன் ரீடெஸ்ட் எடுத்து ஒரு நல்ல ப்ராஃபிட் 200 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிது. அதே போல் புட் சைடில் பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸ் சப்போர்ட் இதுதான். ஆனால் மார்க்கெட் இங்கேருந்து தொடங்கி இங்கே வரும்போது நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் வரும்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம்னா நம்மளோட லாஸ் 20 பாயிண்ட்ஸ் லாஸில் வந்தது. ஸோ கால் சைடில் நமக்கு 200 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட், புட் சைடில் 20 பாயிண்ட் லாஸ் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி பிரேக் பண்ணி போனதால் புட் சைடில் நமக்கு ட்ரேடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு லாஸ் 20 பாயிண்ட் லாஸ் ஆகிடுச்சு. பட் கால் சைடில் 200 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் மார்னிங் 10 o'clock 10:40 நமக்கு கிடைச்சிருச்சு. அதே போல் நிஃப்டியில் பார்க்கும்போது சேம் தான். நிஃப்டியில் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். செகண்ட் பாயிண்ட்டு 25,650 எடுத்துக்கலாம். 25,650 கால் அண்டு புட் ரெண்டுத்தையும் எடுத்தாச்சு. நம்மளோட கான்செப்ட் என்ன? மார்க்கெட் மூணாவது கேண்டில் நாலாவது கேண்டில் ஒரு நல்ல கீழே வரும்போது க்ரீன் கேண்டில் வந்ததுக்கப்புறம் பண்ணுறது. இதில் என்ன ஆச்சுன்னா இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் மார்க்கெட் இங்கேருந்து இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கு. ஒரு மூணாவது கேண்டில் வந்து அதுக்கப்புறம் போயிருந்ததுன்னா நம்ம ட்ரேட் எக்ஸ்கியூஸ் பண்ணியிருப்போம். பட் மார்க்கெட் ரெண்டாவது கேண்டில்லையே அது மேலே போயிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் நமக்கு எதுவும் கிடைக்கல. அதே போல் புட் சைடில் பார்க்கும்போது புட் சைடில் ப்ரீவியஸ் சப்போர்ட்டுன்றது இதுதான். ஏன்னா இந்த சைட்லாம் சப்போர்ட் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பக்கத்தில் இருக்கு இல்லையா சப்போர்ட்டு. ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருப்போம். அது நமக்கு ஒரு 20 to 38, 28 to 48, 20 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிது புட் சைடில். ஆனால் நம்மளோட மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆனவுடனே நம்ம ட்ரையல் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சதால 10 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைச்சிது. மீதி 10 பாயிண்ட்ஸ் விட்டுட்டோம். ஏன்னா மார்க்கெட் திருப்பியும் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நிஃப்டியில் இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்தா ஃபுல்லாக சைடுவே தான். ஒரு கால் சைடில் சைடுவேஸ் கிடைச்சிருக்கும், புட் சைடில் நமக்கு லாஸ் கிடைச்சிருக்கும். பட் நம்ம நிஃப்டியில் ட்ரேடு எடுக்காததால் இங்கே எடுக்கும் போது ட்ரையல் ஸ்டாப் லிட் ஆச்சு இல்லையா? எடுக்காத மாதிரி தான் அது. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிது. பட் நிஃப்டியில் ட்ரையல் ஸ்டாப் லிட் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு ப்ராஃபிட் தான். பட் அதிகமான ப்ராஃபிட் கிடையாது. இன்னைக்கு ட்ரேடு எடுத்ததுக்கான சார்ஜஸ்ஸு அதில் போயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிது. ஸோ நல்ல ட்ரேடுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 200 பாயிண்ட் கிடச்சிருக்கு பேங்க் நிஃப்டியில். ஸோ அதை பேஸ் பண்ணி மற்ற ட்ரேட்லாம் நமக்கு லாஸ் ஆனாலும் ட்ரையல் ஸ்டாப் லிஸ்ட் ஆனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல் நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு 1 ஹவரில் போய்க்கலாம். நிஃப்டியாக பார்க்கும்போது ஒரு நல்ல சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது எப்படின்னு சொல்கிறது பாருங்க. இந்த இடத்துக்கு போய் இங்கே பிரேக் அவுட் ஆகி அகைன் கீழே வந்தது, மேலே போச்சு, அகைன் கீழே வந்தது, அதுக்கு முன்னாடி அகைன் மேலே போச்சு, திருப்பியும் அதே நம்ம ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து திருப்பியும் இங்கே போயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும்? இதுக்குள்ளேயே தொடங்குச்சுன்னா மார்க்கெட் கால் சைடில் தான் போக வாய்ப்பு இருக்கு. இங்கேருந்து போயிட்டு திருப்பி ரீடெஸ்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகி இங்கே வரையும் வரலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி ஆல் டைம் ஐயா ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் அதே போல் பார்த்துக்கிட்டோன்னா பேங்க் நிஃப்டியில் நமக்கு ட்ரெண்ட் லைன் போடுற அளவுக்கு எதுவும் லைன்ஸ் எதுவும் தெரியலை. இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு ஒரு கமெண்ட் வரும்போது பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்றதுலாம் கிடையாது. நீங்களும் ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணலாம். அது எவ்வளவு அக்யூரேட்டாக இருக்குன்றத நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடு எடுக்கும்போது தான் தெரியும். நான் போட்டுக்கிற ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்ரெடி இந்த மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆகி போயிட்டு திருப்பி வந்து போயிருக்கு, திருப்பி இப்படி போயிருக்கு. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இதுதான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கே மூவ்மெண்ட் ஆகும், ஆகும், ஆகும். ஒரு டைமில் மேலேயோ அல்லது கீழேயோ பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லைன், இந்த பார்டர் வச்சு நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைன் நமக்கு சப்போர்ட் வரும்போது எல்லாம் ட்ரேட் எடுத்தோன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ சிம்பிளாக வச்சுக்கிங்க ட்ரேடை, அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராஃபிட் வின்னிங் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதே போல் 200 ப்ராஃபிட் வந்துட்டு 500 லாஸ் பண்ணுறதும் தப்பு. ஒரு ட்ரேட் எடுத்தால் மினிமம் ப்ராஃபிட்டை வச்சுக்கிங்க எப்பயுமே. அப்போ தான் உங்களோட ட்ரேடிங்கில் ஒரு ரொம்ப நாள் ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களோட ஃபண்டை வாஷ் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் போக வேண்டியது தான். ஸோ மார்க்கெட்டுன்றது எப்பயுமே ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த லெவலில் எந்த ட்ரெண்டுன்னு பார்த்து அது ட்ரேட் இருக்கிறது தான் ஒரு கரெக்டான விஷயம். இதை பேஸ் பண்ணி நாளைக்கு அப்போ மார்க்கெட் இங்கேயே க்ளோஸ் ஆகும், புட் சைடில் எடுக்க போகிறேன் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. மார்க்கெட் இங்கே வந்தாலும் நம்மளோட சேம் ஃபார்மேட் எப்பயுமே சப்போர்ட் வரும்போது மட்டும் ரிவர்சல் கேண்டில் வருதான்னு பார்த்துட்டு எடுக்கிறது தான் ட்ரேடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிஹவ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பாய்.